கிறிஸ்துவுக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இரவு வேளையிலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சிறப்பாக இந்த இரவு வேளையிலும் நாம் குடும்பமாக ஆண்டவரை ஆராதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஒருவேளை இந்த இரவு ஆராதனை சிறப்பாக நம்மை தேவனுடைய கரங்களிலே முழுமையாக அர்ப்பணிக்கும் வண்ணமாகவும், அதே வேளையிலே தேவனுடைய கிருபைகளை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை குடும்பமாக நாம் பெற்றுக்கொள்வதற்கும் நமக்கு உதவி செய்வதாக சிறப்பாக இந்த நாளிலே மகதலேனா மரியாளுடைய திருநாளை திருச்சபையாக அனுசரிக்கும்படியாக அந்த மகதலேனா மரியாளை நினைவு கூர்ந்து அவருடைய வாழ்க்கைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படியாக நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் இந்த ஆராதனை வேலையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவரீர் கிருபையாக எங்களுக்கு தந்த இந்த இரவு வேலைக்காக உமக்கு நாங்கள் கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த நாளின் காலை தொடங்கி இந்த வேலை வரையிலும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர். நாங்கள் செய்த பணிகளிலும் மேற்கொண்ட பிரயாணங்களிலும் உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு தந்தீர். பணிகளிலே ஒரு மன நிறைவை எங்களுக்கு கொடுத்தீர். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. இதோ இந்த இரவு வேளையிலும் நாங்கள் குடும்பமாக உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் கூடி நிற்கின்றோம். ஆண்டவர் இந்த ஆராதனை வேலைகளுக்கு நீர் ஆசீர்வதித்து தருவீராக. சிறப்பாக தேவரீர் இந்த ஆராதனையின் வழியாக நாங்கள் குடும்பமாக உம்மண்டை நெருங்கி சேரவும் உம்மோடு கூட ஒப்புரவாகவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தருளும். விசேஷமாக தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து ஊழியத்தை நிறைவேற்றின மகதலேனா மரியாளை குறித்து இந்த நாளில் நாங்கள் தியானிக்கும்படியாக இருக்கின்றோம். ஆண்டவர் தாமே எங்களோடு நீர் பேசுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 334 பாமாலை 154 பாடுவோம். நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 337 பாடுவோம்.
பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகின்றார். காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகின்றவர். இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருக்கிறது. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கின்றேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். எல்லோருமாக முழங்காலை மடக்கி இந்த இரவு வேளையிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை, நம்முடைய குடும்பத்தாரை அவரோடு கூட ஒப்புரவாக்கிக் கொள்ளும்படியாக நாம் அர்ப்பணிப்போம். ஒருவேளை இந்த நாளின் பகல் வேளையிலே தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்திருக்கலாம். நம்மோடு கூட வாழுகின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாகவும் அநேக தீமைகளை நாம் செய்திருக்கலாம். தீமைகளை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நாம் கொண்டிருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் அவைகளை எல்லாம் நமக்கு மன்னிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலே நாங்கள் நித்திரை செய்வதற்கு முன்பதாக எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி. எங்களுடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நம்முடைய பாவங்களை தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கும் வண்ணமாக, அறிக்கை செய்யும் வண்ணமாக பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவில்லை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகளை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளிச் செய்திருக்கின்றார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கின்ற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கின்றார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளச் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னிடைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோம். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே,
நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாம் நின்ற வண்ணமாக கன்னிமரியாளின் கீதத்தை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நின்ற வண்ணமாக கன்னிமரியாளின் கீதத்தை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளதே. அவருடைய தலைமுறை தலை முறைக்கும் உள்ளதே. நம்முடைய வருகிறோம் தயவு செய்து உட்காருங்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. யோவான் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள்.
இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று சீமியோனின் கீதத்தை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யாவரும் எழுந்து நின்று சீமியோனின் கீதத்தை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நாம் நின்ற வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நமது நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிகையிடத்தில் பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் எழுந்தினார். பரமண்டலத்திலே சர்வவல்ல பிதாவாகிய தேவனோடு பரிசுத்தத்தை பெற்றிருக்கின்றார். அவரிடத்திலிருந்து உயிரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தவான்களை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் இருத்தலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். Christ
பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றாடம் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு உணவாய் கொடுக்கிறீர்கள், நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்த மகதலேனா மரியாள் திருநாளுக்கான சிறப்பு ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமது திருக்குமாரன் மகதலேனா மரியாளை தமது உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருக்கும்படி அழைத்து பரிசுத்தம் செய்தாரே, நாங்களும் எல்லா நோய்களும் நீங்கி சுகமடையவும் அவருடைய நித்திய ஜீவனின் வல்லமையினாலே எப்பொழுதும் உம்மை சேவிக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகின்ற அவரை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும், சகல நல்ல ஆலோசனைகளுக்கும், சகல நீதியான கிரியைகளுக்கும் காரணராகிய கடவுளே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உமது அடியார்களாக எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் உமது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க மன உற்சாகமுள்ளவர்களாயிருந்து சத்துரு பயமில்லாமல் உம்மாலே பாதுகாக்கப்பட்டு ஆறுதலோடும் அமைதலோடும் எங்கள் ஜீவகாலத்தை போக்குவதற்கு எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் கிருபை செய்தருளோம். கர்த்தாவே, எங்கள் அந்தகாரம் நீங்க வெளிச்சம் தந்து இந்த இரவில் நேரிடும் சகல மோசங்களுக்கு விக்கினங்களுக்கும் உமது மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வேன் என்று வாக்குகள் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியார்களாக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகின்ற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளோம். தயவு செய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மீண்டுமாக இந்த இரவு வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். இந்த கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய சமாதானம் இந்த இரவிலும் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவாய் பெருகுவதாக. சிறப்பாக இந்த நாளிலே பரிசுத்த மகதலேனா மரியாளுடைய திருநாளை திருச்சபையாக நாம் அனுசரிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை இந்த மரியாளை குறித்ததான சில சிந்தனைகளை இந்த ஆராதனை வேலையின் வழியாக அறிந்து கொள்வது
நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகின்றோம். அன்பானவர்களே, தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் நம்முடைய தேசத்திற்காக உலக நாடுகளுக்காக நீங்கள் சிறப்பாக ஜெபத்திலே தரித்திருக்குமாறு உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக இந்த கொடிய நோய் பரவி வருகின்ற இந்த காலகட்டங்களிலே ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாதுகாத்து கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக இந்த பணிகளை முன்னின்று செயல்படுகின்ற மருத்துவர்கள், அவர்களுக்கு உதவியாக இருக்கின்ற செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள், அரசு பணியாளர்கள், அரசியல் தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்குமாறு உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். ஒருவேளை இந்த பணி நிமித்தமாக பல இடங்களுக்கு அவர்கள் பிரயாணங்களை மேற்கொள்கின்ற பொழுது அவர்களிலும் அநேகர் இந்த பலவீனங்களுக்கு ஆளாகிறதை நாம் கேள்விப்படுகின்றோம். ஆண்டவர் அவர்களுக்கு தம்முடைய பாதுகாப்பை கொடுக்கும்படியாக, இன்னுமாக காவல்துறையிலே பணி செய்கின்ற பிள்ளைகளுக்காக, சுகாதார பணியாளர்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்குமாறு உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவர் அதே வேளையிலே நம்முடைய பகுதியிலும் இந்த கல்லடைக்குறிச்சி, விக்ரமசிங்கபுரம், அம்பாசமுத்திரம் இந்த பகுதிகளிலும் இன்னுமாக இந்த ஆராதனை வேலையை நீங்கள் யார் யாரெல்லாம் கண்டு ஆண்டவரை ஆராதிக்கின்றீர்களோ நீங்கள் எல்லோரும் உங்களுடைய சொந்த பகுதிக்காக, கிராமங்களுக்காக, பட்டணங்களுக்காக நீங்கள் ஜெபிக்குமாறு உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டுமாக நாம் சொல்லுவது, நம்முடைய ஜெபம்தான் நம்முடைய தேசத்தினுடைய விடுதலைக்காக, பாதுகாப்புக்காக நாம் கொடுக்கக்கூடிய ஒரு உத்தரவாதம். நம்மால் எதையும் சாதிக்க முடியாது, ஆனால் நம்முடைய ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். மூளையால் சாதிக்க முடியாததை முழங்கால் சாதிக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம், நாம் அனுபவித்திருக்கின்றோம். ஆகவே அந்த ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் நிலைத்திருந்து தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய திருச்சபைகளுக்காக நீங்கள் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவர் தாமே விரைவாக சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி ஒரு விடுதலை வாழ்வை காணுவதற்கு ஆண்டவரை மகிழ்வோடு நாம் ஆண்டவரை தொடர்ந்து ஆலயத்தில் வந்து ஆராதிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக நாம் நம்புகின்றோம். ஆண்டவர் நிச்சயமாக அவர் வாய்க்க செய்வார். ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நாம் அமர்ந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இதோ நீர் தந்த இந்த இரவு ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக தேவரீர் இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். ஆண்டவர் எங்களோடு நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகளினால் ஒரு புதிய பலனையும் ஒரு புதிய நம்பிக்கையும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே அநேக மரியாள்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தின் பாதையிலே அவரோடு கூட இடைப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மரியாள் என்று சொல்லி ஒரு பெண் இருந்தால், இன்னுமாக கிளையோப்பா மரியாள் என்று சொல்லி ஒரு பெண் இருந்தால், யோசேயின் தாயாகிய மரியாள் என்று சொல்லி ஒரு பெண் இருந்தால், இன்னுமாக இந்த நாளிலே நாம் சிறப்பாக தியானிக்க போகின்ற மகதலேனா மரியாளும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து ஊழியம் செய்தவர்களிலே ஒரு பெண் என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்திருக்கின்றோம். அந்த பாலஸ்தீன தேசத்திலே கலிலேயா மாகாணத்திலே அந்த கலிலேயா கடற்கரையில் இருந்த ஒரு ஊரின் பெயர் மக்தலா, இல்லை என்று சொன்னால் மகதா என்று சொல்லி, இயேசுவானவர் தமது ஊழியத்தின் பாதையிலே இந்த ஊருக்கு வந்ததாக வேதாகமத்திலே நாம் பார்க்கின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 39வது வசனத்திலே அங்கு இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது. மத்தேயு 15:39, அவர் இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி மக்தலாவின் எல்லைகளில் வந்தார் என்று சொல்லி இங்கு கூறப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின அநேக ஸ்திரீகளிலே, பெண்களிலே இந்த மரியாளும் ஒரு பெண். சிறப்பாக இவள் மக்தலா என்கின்ற இந்த ஊரை சார்ந்த ஒரு பெண்ணாக இருந்தபடியினால் மகதலேனா மரியாள் என்று சொல்லி அழைக்கப்பட்டாளாம். இந்த மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொண்டது முதல், இயேசு கிறிஸ்துவால் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டது முதல்
அவரது ஊழியம், அவரது சிலுவை மரணம், இயேசு கிறிஸ்துனுடைய சரீர அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், இவைகளிலே நெருங்கிய ஒரு தொடர்புடைய ஒரு பெண்மணியாக அவள் இருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, திருச்சபையாக நாம் ஏன் இந்த மகதலேனா மரியாளை குறித்து நாம் சிறப்பாக சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், நற்செய்தியை பரப்புவதிலே பெண்களின் பங்கு என்ன, நற்செய்தியை பரப்புவதிலே பெண்களின் பங்கு எப்படி சிறந்தது என்பதை இந்த மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அதே வேளையிலே கிறிஸ்துவுக்குள்ளாக புதுப்பிக்கப்பட்ட, பீயிங் மேட் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளாக புதுப்பிக்கப்பட்ட அந்த விடுதலை வாழ்வை எப்படி நாம் கொண்டாடுவது என்பதையும் இந்த மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின, அவருடைய ஊழியத்தின் பாதையிலே அவரோடு கூட கடந்து சென்ற பெண்மணிகளிலே இந்த மகதலேனா மரியாள் சிறப்பு வாய்ந்த ஒரு பெண். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவால் புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவள் பெற்றுக்கொண்டால், அதே வேளையிலே அந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ வேண்டும் என்று சொல்லி அவள் உணர்ந்து அங்கே அறிக்கை செய்கிறதை, வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக இந்த மரியாளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், தனக்கு புது ஜீவன் தந்த கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்தவள். தனக்கு புது வாழ்வு தந்த கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்தவள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பரிசுத்த வேதாகமத்திலே இந்த மகதலேனா மரியாளை குறித்து அறிமுகம் செய்கின்ற பொழுது, குறிப்பாக அந்த லூக்கா நற்செய்தியாளர் இவரை அறிமுகம் செய்கிற பொழுது எப்படி அறிமுகம் செய்கிறார் என்று சொன்னால், லூக்கா 8வது அதிகாரம் 3வது வசனத்திலே, அங்கே 2வது வசனம், லூக்கா 8வது அதிகாரம் 2வது வசனத்திலே, 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும், 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும் என்று சொல்லி இந்த மகதலேனா மரியாளை குறித்து அங்கு அறிமுகம் செய்கின்றார். அதற்கு முன்பதாக இந்த 7 பிசாசுகளின் பிடியிலே கட்டப்பட்டிருந்த இந்த மகதலேனா மரியாள் தனக்கு விடுதலை கிடைத்தவுடனே, கிறிஸ்துவானவர் தன்னை சந்தித்த பிறகு தனக்கு விடுதலை கிடைத்தவுடனே தன்னை விடுவித்த கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அவள் அர்ப்பணிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு விடுதலை தந்தவருக்கு நன்றி செலுத்துவதற்கு இதைவிட வேறு வழி எனக்கு தெரியவில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட இந்த பிசாசுகளின் பிடியிலிருந்து எனக்கு விடுதலை தந்த இந்த கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவதற்கு இதைவிட வேறு வழியே தெரியவில்லை என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிப்பதே அவருக்கு நான் செலுத்துகின்ற கைமாறு என்று சொல்லி அங்கு அர்ப்பணிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த அர்ப்பணிப்பிலே தான் கிறிஸ்தவர்களாகிய, கிறிஸ்துவால் விடுதலை பண்ணப்பட்டவர்களாகிய நீங்களும் நானும் நிலைத்து நிற்க வேண்டும். கிறிஸ்துவானவர் நமது வாழ்க்கையிலே நமக்கு தந்திருக்கின்ற விடுதலை என்னும் நன்மைக்கு நாம் என்ன கைமாறு அவருக்கு செய்திருக்கின்றோம்? நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மற்ற எல்லா பலவீனங்களிலிருந்து, போராட்டங்களிலிருந்து விடுவித்தவருக்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்பதுதான் அவருக்கு நாம் செய்கின்ற ஒரு கைமாறு. இந்த அர்ப்பணிப்பை தான் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். லூக்கா 8வது அதிகாரம் 3வது வசனத்திலே, மற்ற தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். அவருடனே கூட இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த மகதலேனா மரியாளும் அவளோடு சேர்ந்த மற்ற ஸ்திரீகளும் அங்கு இருந்தார்கள். இது இந்த மகதலேனா மரியாள் கிறிஸ்துவுக்கு தன்னை எப்படி அர்ப்பணித்தாள் என்பதை அது சுட்டி காட்டுகின்றது. ஆகவே இந்த மகதலேனா மரியாளிடமிருந்து நாம் முதலாவதாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தனக்கு புது ஜீவன் தந்தவருக்கு தன்னை அர்ப்பணித்த மகதலேனா மரியாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நாம் அங்கு சிந்திக்கின்ற பொழுது, ஜீவன் தந்த கிறிஸ்துவுக்காக தைரியமாக நின்றவள். ஜீவன் தந்த கிறிஸ்துவுக்காக, தனக்கு புது ஜீவன் தந்த கிறிஸ்துவுக்காக தைரியமாக நின்றவள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுதும் அவரது சரீரம் அடக்கம் பண்ணப்படுகின்ற வரைக்கும் தைரியமாக நின்றவள் இந்த மகதலேனா மரியாள். இந்த தைரியம் எதனாலே கிடைத்தது? சிலுவையை நோக்கி பார்த்ததினால்.
அங்கு வேதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நற்செய்தியாளர்களும் இந்த மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் இவைகளிலே மிகவும் நெருங்கியவர் தொடர்புடையவராக இருந்தார் என்று சொல்லி இங்கு கூறுகின்றார்கள். அவர் சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது, இயேசுவானவர் சிலுவையிலே அறையப்பட்ட பொழுதும் இந்த மரியாள் அங்கு நின்று கொண்டிருந்தாளாம். யோவான் 19வது அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி இங்கு கூறப்பட்டிருக்கிறது. அங்கே இயேசுவானவர் அந்த மரித்த பிறகு அவருடைய சரீரத்தை அந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு எடுத்து ஒரு கல்லறையில வைத்து அடக்கம் பண்ணுகின்ற பொழுதும் அந்த கல்லறையை இந்த மகதலேனா மரியாள் பார்த்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மார்க்கு 15வது அதிகாரம் 47வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மார்க்கு 15:47, அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள், கல்லறையை அங்கு பார்த்தார்கள். எல்லாவற்றிற்கு மேல முக்கியமான ஒரு காரியம் மத்தேயு 27வது அதிகாரம் 61வது வசனத்தில் அங்கு கூறுகின்றார். மத்தேயு 27:61, அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். இந்த தைரியம் இந்த மரியாளுக்கு எப்படி கிடைத்தது? இயேசுவானவர் சிலுவையில் அறையப்படுகின்ற பொழுது அங்கு சிலுவைக்கு அருகாமையில் நின்று கொண்டிருக்கின்றாள். அவருடைய சரீரம் அங்கு கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுகின்ற பொழுது எந்த இடத்திலே அவரை வைக்கின்றார்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கின்றாள். அந்த கல்லறைக்கு எதிராக இந்த மரியாள் அமர்ந்திருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, பொதுவாக நம்முடைய ஊர்களிலே பெண்கள், ஸ்திரீகள் கல்லறை தோட்டங்களுக்கு செல்வது என்பது மிகவும் ஒரு அரிதான ஒரு காரியமாக அங்கு காணப்படுகிறது. ஏதோ அடக்கத்திற்கோ. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. பெண்கள் கல்லறை தோட்டங்களுக்கு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய முன்னோர்களுடைய காலங்களிலே பெண்களை அந்த அடக்கம் பண்ணப்படுகின்ற இடத்திற்கு வருவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் அந்த நாட்களிலே அந்த யூத சமுதாயத்திலே இந்த மகதலேனா மரியாளுக்கு எப்படி இந்த தைரியம் கிடைத்தது? கிறிஸ்துவனுடைய சிலுவையை நோக்கி பார்த்ததினால். ஒருவேளை ஒரு காலகட்டங்களிலே 7 பிசாசுகளுடைய பிடியிலே மிகவும் பயத்தோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த மரியாள் அந்த சிலுவையை நோக்கி பார்த்ததினால், கிறிஸ்துவண்டை வந்ததினால் அவளுடைய பயம் எல்லாம் நீங்கி ஒரு புது வாழ்வு பெற்று ஒரு தைரியத்தை அவள் பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கின்ற பொழுது, அந்த கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது நம்முடைய எல்லா பயங்களும் நீங்கி நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கிறது. இந்த கிறிஸ்துவானவர் எனக்காக தன்னுடைய ஜீவனை தந்திருக்கின்றார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா பயங்களும் நீங்கி எனக்கு தைரியம் வந்திருக்கிறது. ஆகவேதான் இந்த சிலுவை என்றதை நான் வந்து நிற்கின்றேன். ஆகவேதான் இந்த கிறிஸ்துவானவர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கின்ற இந்த கல்லறைக்கு எதிராக நான் உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி மரியாள் தன்னுடைய தைரியத்தை அங்கு வெளிக்காட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தோடு திகிலோடு வாழ்ந்து வருகின்ற வேளைகளிலே நமக்காக ஜீவன் தந்த அந்த கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்ப்போம். அதன் மூலமாக ஒரு புதிய தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எப்படி நமக்கு இந்த தைரியம் கிடைக்கிறது? கிறிஸ்து படுகின்ற அந்த பாடுகளிலே அந்த பாடுகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது என்னுடைய பாடுகள் கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு ஒரு நாளும் பொருந்தாது. அது சமமானவைகள் அல்ல. கிறிஸ்துவனுடைய பாடுகளை என்னுடைய பாடுகளோடு கூட நான் ஒப்பிட்டு பார்த்தால் நான் படுகின்ற பாடுகள் ஒன்றுமில்லை என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். ஆகவேதான் சிலுவையை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த மரியாள் தனக்கு ஜீவன் தந்த கிறிஸ்துவுக்காக தைரியமாக நின்றவள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக புது ஜீவன் தந்த கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்தவள். இரண்டாவதாக தனக்கு ஜீவன் தந்தவர் கிறிஸ்துவுக்காக தைரியமாக நின்றவள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஜீவன் தந்த இந்த கிறிஸ்துவை தேடி சென்றவள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யோவான் 20வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கு யோவான் நற்செய்தி அலறிவாராக கூறுகின்றார். யோவான் 20:1 வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து
கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டு இருக்க கண்டால் இயேசுவின் மீது இருந்த அந்த அன்பு இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை காணும்படியாக அங்கு தேடி சென்றாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தனக்கு ஜீவன் தந்தவரை அங்கு தேடி செல்கின்ற ஒரு மரியாள், தனக்காக ஜீவன் கொடுத்தவரை தேடி சென்ற ஒரு மகதலேனா மரியாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் அது எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு போகின்றாள். ஒருவேளை இயேசுவானவர் இப்பொழுது சடலமாகத்தான் இருக்கின்றார், அதைத்தான் மரியாள் பார்த்தாள். சிலுவையிலே ஜீவனை விட்டார், அங்கு கல்லறையை கொண்டு அடக்கம் பண்ணி விட்டார்கள், அதுதான் மரியாளுக்கு தெரியும். கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தார். ஆனால் மறுநாள் காலையிலே இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சரீரத்தை காணும்படியாக போகின்றாலே எதற்காக என்று சொன்னால், ஒருவேளை இந்த இயேசுவானவர் ஒரு சடலமாக இருந்தாலும் அவர் மீது நான் வைத்திருக்கின்ற அன்பு மாறாதது, ஸ்டில் ஐ லவ் ஹிம் என்பதை வெளிக்காட்டுவதற்காக இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை அங்கு தேடி சென்றாள் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். நான் இன்னமும் இந்த இயேசுவை நேசிக்கிறேன் என்பதற்கு ஒரு அடையாள செயலாக இந்த மரியாள் நிற்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை தேடி சென்ற மகதலேனா மரியாள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் தேடல்கள் நிறைந்ததுதான். மனிதனுடைய வாழ்க்கை அனைத்துமே தேடல்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. எதை தேடுகிறோம், யாரை தேடுகிறோம், எங்கு தேடுகிறோம், எப்படி தேடுகிறோம், எப்பொழுது தேடுகிறோம், இதில்தான் வாழ்க்கையினுடைய உள்ளான அர்த்தம் அடங்கியிருக்கின்றது. ஒருவேளை இயேசுவானவர் சிலுவையிலே அறையப்பட்டு ஜீவனை விட்ட அந்த காலகட்டங்களிலே சீஷர்கள் தேடினார்கள். எதை தேடினார்கள்? பதுங்குவதற்கு எங்காவது இடம் கிடைக்காதா என்று சொல்லி தேடினார்கள். இயேசுவானவர் உயிர் தெழுந்த பிறகு அந்த பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் ஒன்றை தேடினார்கள். என்ன தேடினார்கள்? இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை மறைப்பதற்காக குறுக்கு வழிகளை அவர்கள் தேட ஆரம்பித்தார்கள். அங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆனால் இந்த மகதலேனா மரியாளோ இயேசுவை தேடி சென்றாள். இயேசுவை தேடி சென்றாள். ஒரு கூட்ட ஜனங்கள் பதுங்குவதற்கு எங்காவது இடம் இருக்கிறதா என்று சொல்லி தேடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை மறைக்க வேண்டும் என்று சொல்லி தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் மரியாளோ இயேசுவை தேடி சென்றாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட அநேக மக்கள் கூட்டங்களை நம்மை சுற்றிலும் நாம் பார்க்கின்றோம். இயேசுவை, அவருடைய வல்லமையை மறைக்கின்ற மக்கள் கூட்டம் நம்மை சுற்றிலும் உண்டு. ஒருவேளை இயேசுவை விட்டு பின்வாங்கி போகின்ற மக்கள் கூட்டம் நம்மை சுற்றிலும் உண்டு. ஆனால் நாம் எப்படி இருக்கின்றோம்? நாம் எப்படி இருக்கின்றோம்? இன்னும் உண்மையோடு உத்தமத்தோடு அவரை தேடி செல்கின்ற மக்களாக நாம் காணப்பட வேண்டுமா? திருச்சபையின் தந்தைகளிலே ஒருவரான புனித அகஸ்டின் அவர்கள் இவ்வாறாக கூறுகின்றார்: தேவனே, என் இருதயம் அமைதி கொள்ளவில்லை, அது உம்மை தேடி சேரும் வரை, உம்மிலே இளைப்பாறுதலை அடையும் வரை. பரிசுத்த அகஸ்டின் இவ்வாறாக கூறுகின்றார்: தேவனே, என் இருதயம் அமைதி கொள்வதில்லை, அது உம்மை தேடி சேரும் வரையிலும், உம்மிலே இளைப்பாறுதலை அடையும் வரையிலும். ஆகவே நாம் இயேசுவை தேடி செல்லுகிற பொழுது நமக்கு நிச்சயமாக ஒரு அமைதி உண்டு. அந்த மரியாள் இயேசுவானவர் சடலமாகத்தான் இருப்பார் என்று சொல்லி, ஆனால் நான் இன்னமும் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி அங்கு தேடி சென்றாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த இயேசுவை எப்படி நாம் தேடுகிறோம்? இந்த இயேசுவை நாம் எப்படி தேடுவதற்கு வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக நாம் பார்த்தோம், புது ஜீவன் தந்த கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்தவள் இந்த மகதலேனா மரியாள். இரண்டாவதாக, தனக்கு ஜீவன் தந்த கிறிஸ்துவுக்காக தைரியமாக நின்றவள் இந்த மகதலேனா மரியாள். மூன்றாவதாக, தனக்காக ஜீவன் தந்தவரை தேடி சென்ற மரியாள் என்று சொல்லி நான் பார்த்தோம். கடைசியாக, ஜீவனோடு இருக்கின்றவரை அறிவித்த மரியாள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். ஜீவனோடு இருக்கின்றவரை தைரியமாக அறிவித்த மரியாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசித்தோம். யோவான் 20:18, மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். ஜீவனோடு இருக்கின்றவரை நான் அந்த கர்த்தரை பார்த்தேன், அந்த இயேசுவை நான் பார்த்தேன் என்று சொல்லி ஜீவனோடு இருக்கின்றவரை மற்றவர்களுக்கும் அறிவித்ததை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, அதைத்தான் மார்க்கு 16வது அதிகாரம் 9வது 10வது வசனங்களிலும்
அங்கு மார்க் நற்செய்தியாளர் கூறுகின்றார். ஒருவேளை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக அங்கு ஓடுகின்றார். இது ஒரு நல்ல செய்தி. இயேசுவானவர் உயிரோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த நல்ல செய்தியை அறிவிப்பதற்காக இந்த மகதலேனா மரியாள் அங்கு ஓடோடி செல்கின்றாள். என்னிடமிருந்து 7 பிசாசுகளை துரத்தினவர், எனக்கு தைரியம் தந்தவர், என்னை அவருடைய அன்பினால் நிரப்பினவர் இப்பொழுது உயிரோடு இருக்கிறார் என்கின்ற அந்த நல்ல செய்தியை மகிழ்ச்சியோடு அறிவிப்பதற்காக அங்கு புறப்பட்டு செல்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இதே போலத்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நன்மை செய்த, நம்முடைய பயங்களை நீக்க நமக்கு தைரியத்தை தந்த, நம்முடைய இருதயத்திலே தமது அன்பை ஊற்றின, நமக்காக இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த கிறிஸ்துவானவரை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த மகதலேனா மரியாள் இந்த 4 காரியங்களுக்கும் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக அங்கு காணப்படுகின்றாள். அன்பானவர்களே, ஆனால் வேதத்திலே கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இந்த மகதலேனா மரியாளை குறித்து ஒரு குறிப்பையும் அங்கு நம்மால் பார்க்க, ஒருவேளை இயேசுவானவர் அவருடைய ஊழியங்களுக்கு பிறகு அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஊழிய காலகட்டங்களிலே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் யார் யாருக்கெல்லாம் தரிசனமானார் என்று சொல்லி அங்கு கூறுகின்றார். அதிலே இந்த மகதலேனா மரியாளுடைய பெயரும் இடம்பெறவில்லை. ஆனால் நற்செய்தியாளர்கள் சிறப்பாக எழுதுகின்றார்கள். மார்க் 16வது அதிகாரம் 9வது வசனத்திலே, மார்க் 16:9, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார் என்று சொல்லி. ஆனால் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கிறிஸ்துவானவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். கேபா என்று சொன்னால் பேதுரு. அங்கு பவுல் எழுதுகிற பொழுது பேதுருவுக்கு தான் கிறிஸ்துவானவர் முதலாக தரிசனமானார் என்று சொல்லி எழுதுகின்றார். எதனாலே? ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு சமுதாயம், பெண்களை புறம்பே தள்ள வேண்டும், அவர்களை கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு எந்த விதத்திலும் சாட்சியாக வைக்கக்கூடாது, அவருடைய சாட்சி தேவையற்றது, அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை அங்கு உலகிற்கு வெளிக்காட்டுவதற்காக ஒரு ஆணாதிக்கத்தோடு கூட இப்படிப்பட்ட காரியங்களை எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நற்செய்தியாளர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள், இயேசுவானவர் முதலாக தரிசனமானது மகதலேனா மரியாள் என்கின்ற ஒரு பெண்ணுக்கு என்று சொல்லி. திருச்சபையின் வரலாற்றிலே இந்த மரியாளை குறித்து கூறுகின்ற பொழுது அவர் எபேசுக்கு சென்று அங்கு மரித்து போனாராம். கிபி 886வது ஆண்டிலே அவருடைய எலும்புக்கூடுகள், மகதலேனா மரியாளுடைய எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த எலும்புக்கூடுகளை கான்ஸ்டாண்டினோபிள் என்கின்ற அந்த பட்டணத்திற்கு கொண்டு வந்து அங்கு வைத்தார்களாம். அதற்கு முன்பதாக கிபி 5வது நூற்றாண்டிலே மகதலேனா மரியாள் எழுதின நற்செய்தி என்று சொல்லி ஒரு நூல் ஒன்று வெளியிடப்பட்டது, காஸ்பல் ஆஃப் மேரி மேக்தலின் என்று சொல்லி. அதிலே சிறப்பான ஒரு வாசகம் இவ்வாறாக கூறப்படுகிறது, ஆண்டவரே, நான் உம்மை ஒரு காட்சியில் கண்டேன் என அவரிடம் சொன்னேன். அவர் சொன்னார், என்னை விட்டு பார்வையை விலக்காதவர்கள் பாக்கியவான்கள், எங்கே உங்கள் மனம் இருக்கிறதோ அதுவே பொக்கிஷத்தின் இடம். என்னை விட்டு பார்வையை விலக்காதவர்கள் பாக்கியவான்கள். மகதலேனா மரியாள் எழுதின அந்த சுவிசேஷத்திலே இந்த வேத வசனம், இந்த வசனம் சிறப்பான ஒன்று. என்னை விட்டு, கிறிஸ்துவாகிய என்னை விட்டு பார்வையை விலக்காதவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த மகதலேனா மரியாளுடைய திருநாளிலே இவளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற சிறப்பான குணாதிசயங்கள், சிறப்பான காரியங்கள். தனக்கு புது ஜீவன் தந்த கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்தவள். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்த நன்மைகளுக்காக, கிறிஸ்துவுக்காக நம்மை அர்ப்பணிப்போம். அது மாத்திரமல்ல, தனக்கு ஜீவன் தந்த கிறிஸ்துவுக்காக தைரியமாக நின்றவள், தனக்கு ஜீவன் தந்த கிறிஸ்துவுக்கு தைரியமாக நின்ற பெண்மணி, ஜீவன் தந்த கிறிஸ்துவை தேடி சென்ற ஒரு பெண்மணி, ஜீவனோடு இருக்கின்றவரை அறிவித்த ஒரு பெண்மணி. அன்பானவர்களே, இந்த மகதலேனா மரியாளை போல நாமும் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உயிருள்ள சாட்சிகளாக நாம் நிற்போம். பாகிஸ்தான் தேசத்தில் உள்ள ஒரு இஸ்லாமிய பெண்மணி குல்ஷான் எஸ்தர் என்கின்ற அந்த பெண்மணியுடைய வாழ்க்கை சரித்திரமானது மிகுந்த வல்லமையுடையது. அநேகரை இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையை உணர்ந்து கொள்ளும்படியாக அந்த தூண்டுகின்ற ஒரு சரித்திரம். இந்த குல்ஷான் எஸ்தர்
பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பெண். சிறு வயதிலேயே அவருக்கு வந்த ஒரு பலவீனத்து நிமித்தமாக அவளுடைய கால்கள் நடக்க முடியாதவளாக ஊனமாகி போனாள். அவளுடைய தகப்பனார் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்க்கின்றார். மருத்துவம் செய்வதற்காக பாகிஸ்தான் தேசத்திலிருந்து இங்கிலாந்து தேசத்திற்கு அங்கு அழைத்து செல்கின்றார். எத்தனையோ மருத்துவர்களை பார்க்கின்றார். மருத்துவர்கள் எல்லோரும் இதைவிட வேறு மருத்துவமே இல்லை, எவ்வளவோ முயற்சித்து விட்டோம், ஆனால் இந்த பலவீனத்தை, இந்த ஊனத்தை சரி செய்வதற்கு முடியவில்லை, ஜெபத்தை தவிர வேறு வழியே இல்லை என்று சொல்லி அங்கு கூறிவிட்டார்கள். இந்த குல்ஷானிஸ்தருடைய தகப்பனார் தன்னுடைய முறைப்படி அநேக இடங்களுக்கு தேடி செல்கின்றார். எப்படியாவது தன்னுடைய மகளுக்கு இந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி. ஆனால் பலன் இல்லை. இந்த குல்ஷானிஸ்தர் வளர்ந்து வருகின்றாள். தன்னுடைய மத நூலை அவள் வாசித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அதிலே உள்ள ஒரு அதிகாரமானது இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்தும் இயேசுவானவரை குறித்தும் அங்கு கூறப்பட்டிருந்ததா, அவருடைய வல்லமையை குறித்து. அந்த பகுதியை அவள் வாசித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை தன்னுடைய சரீரத்திற்குள்ளாக அவள் உணர்ந்து கொண்டாள். அது மாத்திரமல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தன்னை அர்ப்பணித்து அவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தாளாம். நாட்கள் செல்ல செல்ல அவள் இயேசு கிறிஸ்துவின் மீது அவளுக்குள்ளாக இருந்த விசுவாசம் அங்கு வளர ஆரம்பித்தது. ஒரு நாளிலே கிறிஸ்துவானவர் இந்த குல்ஷானிஸ்தருக்கு தரிசனமாகி இவ்வாறாக அவர் கூறினாராம், நான் உன்னை சாக விட மாட்டேன், ஏனென்று சொன்னால் நான் இன்றும் ஜீவிக்கின்றவர், நான் இன்றும் ஜீவிக்கின்றபடினால் உன்னை சாக விட மாட்டேன் என்று சொல்லி அந்த குல்ஷானிஸ்தரிடம் கூறினாராம். இன்னும் இந்த குல்ஷானிஸ்தருக்கு ஒரு புதிய நம்பிக்கை வந்தது. இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள அந்த விசுவாசம் இன்னும் பலப்பட்டது. அவள் ஜெபித்தாள். தன்னுடைய சரீரத்தில் ஒரு புதிய மாற்றத்தை அங்கு உணர ஆரம்பித்தாள். அவளுடைய பலவீனங்கள் எல்லாம் அங்கு நீங்கினது. அந்த சாட்சியிலே அவர் அந்த குல்ஷானிஸ்தர் பெண்மணி இவ்வாறாக கூறுகின்றாள், ஐ சா ஜீசஸ் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்தேன் என்று சொல்லி தன்னுடைய சரித்திரத்திலே அவர் கூறுகின்றார். இன்றைக்கு அவர் எழுதின அந்த புஸ்தகம் கிளியுண்ட திரை, அது தமிழிலும் இருக்கிறது, ஆங்கிலத்திலும் இருக்கிறது. ஆங்கிலத்தில் இந்த டான் வெயில் என்று சொல்லி இருக்கிறது. அந்த சரித்திரமானது அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தி வருகிறது. அநேகரை கிறிஸ்துவின் வல்லமையை உணர்ந்து கொள்ளும்படியாக அது தூண்டி வருகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அநேகருக்கு சாட்சியாக இருக்கட்டும். அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராக கிறிஸ்துவனுடைய வல்லமையை உணர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கை தோன்றட்டும். இந்த மகதலேனா மரியாளை போல நாமும் ஜீவனோடு இருக்கின்ற அந்த கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிற்போம். தேவன் தாமே நம்மையும் ஒரு சாட்சியாக அவர் பயன்படுத்துவாராக. ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 355, கீர்த்தனைகள் 328 பாடுவோம். பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தார் குலம் கூடுவேன். கீதங்கள் 355 பாடுவோம். சபை முக்தார் குலம் கூடுவே, பக்தருடன்
பாடுவேன். இகமும் பரமும் ஒன்றே, இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. இகமும் பரமும் ஒன்றே, இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. சுகமும் நற்செல்வமும் சூற்றமும் மோட்சமும், சுகமும் நற்செல்வமும் சூற்றமும் மோட்சமும், திகழில்லா இரட்சகனின் பாதமே பக்தருடன் பாடுவேன். தாயின் தயவுடையாய் தமியனே சேயந்தம் மூடுகையில், தாயின் தயவுடையாய் தமியனே சேயந்தம் மூடுகையில், பாயோலி பசும் பொன்னை பக்தர் சிந்தாமணி, பாயோலி பசும் பொன்னை பக்தர் சிந்தாமணி, தூயா தேரு பாத தரிசனம் தருள் பக்தருடன் பாடுவேன். பரம சபை முக்தர் கோலம் கோடுவேன், பக்தருடன் பாடுவேன். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இதோ இந்த இரவு வேளையில் நாங்கள் குடும்பமாக உம்மை ஆராதிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய தெய்வீக பிரசனத்தினால் இன்று எங்களை ஆளுகை செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. விசேஷமாக தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து ஊழியத்தை நிறைவேற்றினேன். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு சாட்சியாக நின்றேன். பரிசுத்த மகதலேனா மரியாதை குறித்து நாங்கள் சிந்திக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு தந்த பாக்கியத்திற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த மரியாதை ஆண்டவர் எவ்வாறு தன்னை கிறிஸ்துவுக்காக முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்தாலோ அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு புது ஜீவன் தந்த, எங்களுடைய வாழ்க்கையிலே தைரியம் தந்த, எங்களுக்காக ஜீவனை கொடுத்த, எங்களுக்காக இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கின்ற அந்த கிறிஸ்துவுக்காக எங்களை அர்ப்பணித்து அந்த கிறிஸ்துவை நாங்கள் எல்லாருக்கும் அறிவிக்கவும் பறைசாற்றவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்திட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்த மகதலேனா மரியாதை போல நாங்களும் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துனுடைய வல்லமைக்கும் கிறிஸ்துனுடைய அன்புக்கும் உயிருள்ள சாட்சிகளாக நிற்கும்படிக்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்திட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே இந்த ஆராதனை வேலையை கண்டு உம்மை ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இரவிலே உம்முடைய விசேஷித்த கரம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டு ராஜா. ஆண்டவர் இரவு நேரங்களிலே பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அயர்ந்த நித்திரையை கர்த்தர் நீர் தந்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன் என்ற நம்முடைய வேத வார்த்தையின் அடிப்படையிலே நீர் தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த இரவை ஆண்டவரே சமாதானமுள்ள ஒரு இரவாக நீர் மாற்றி தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குறிப்பாக தேவரீர் இரவு நேரங்களிலே அநேக விதமான பயங்களினால் ஆண்டவரே திகிலினால் இரவு நேரங்களிலே சரியான நித்திரை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. இந்த நாளிலே இந்த இரவு வேளையிலே பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு நித்திரையை கர்த்தர் நீர் கொடுங்க சுவாமி. இதோ நான் ஜெபித்தேன், ஆண்டவர் இந்த இரவை எனக்கு இனிமையான ஒரு இரவாக மாற்றி தந்தார் என்று சொல்லி இந்த பிள்ளைகளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் நீர் உதவி செய்திட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே எங்களுடைய இணைந்து உம்மை ஆராதித்த சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் என ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் பேர் பேராக ஆசீர்வதித்தள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இரவின் பயங்கரத்திற்கும் இருளில் நடமாடுகின்ற கொள்ளை நோய்களுக்கும் பாதுகாக்கின்ற தேவன், இதோ எங்களை, எங்களுடைய தேசத்தை, ஆண்டவரே உலக நாடுகளை, குறிப்பாக எங்களுடைய மாவட்டத்தை, ஆண்டவர் இந்த பகுதியை இந்த கொடிய கொள்ளை நோய்க்கு நீர் விலைக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. அதனாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதமான ஒரு விடுதலை தாங்கு சுவாமி. ஆண்டவரை குறிப்பாக
மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, சுகாதார பணியாளர்களுக்காக, அரசு அதிகாரிகளுக்காக, இன்னுமாக காவல்துறையில பணிபுரிகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உங்களுடைய பாதுகாப்பை கொடுங்க சாமி. ஆண்டவரே, பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் விரைவாக நல்ல பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு உதவி செய்யுங்க. பாதிக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எம்எல்ஏக்களுக்காக, எம்பிஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, மற்ற அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாமே அற்புதமான விடுதலை தந்து இது எங்களுடைய தேசத்திற்கு ஒரு சேமத்தை கொடுத்து ஆண்டவர் நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. தகப்பனே, நாங்கள் இழந்து போன நன்மைகள், இழந்து போன மகிமை, இழந்து போன ஐக்கியம், ஆண்டவர் எல்லாவற்றையும் மீண்டுமாக விரைவாக பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உதவி செய்வீராக. இதோ இந்த ஆராதனை வேலையை தகப்பனே இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக, இணையதள வாயிலாக ஒளிபரப்புவதற்கு உதவி செய்த, ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் நீர் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாக பாடகர் குழுவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க சுவாமி. மீதியான இரவு நேரம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. எங்களுக்கு அயர்ந்த நித்திரையை தாரும் தகப்பனே. உமக்கு சித்தமானால் புதிய நாள் நாங்கள் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு உதவி செய்யும். துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கு நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவான ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவிடம் இருப்பாராக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த இரவு வேளையிலே எங்களோடு இணைந்து இந்த இரவு ஆராதனையிலே ஆண்டவரை ஆராதித்து உங்கள் யாவரையும் கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்திலிருந்து ஆலயத்தின் சார்பாக இந்த சேகரத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். God bless you all.